Good morning, student. Now we are going to see new lesson from geography. Lesson number 7, Human Geography of Tamil Nadu. தமிழ்நாட்டினுடைய ஹியூமன் ஜாகிரபி பற்றி தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூ வாண்ட் டு நோ த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா இந்த லெசனில் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க பார்த்தீங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த அக்ரிகல்ச்சர் ஃபேக்டர், மேஜர் கிராப்ஸு அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்னென்ன மேஜர் கிராப்ஸ் என்னென்ன பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க, அந்த அக்ரிகல்ச்சர் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அக்ரிகல்ச்சர் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு லேர்ன் அபவுட் த வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய நீர் வளங்களை பற்றியும் தெரிஞ்சிருக்க போகிறோம். டு ஸ்டடி த மினரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய மினரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸு நம்ம பார்க்க போகிறோம். டு அனலைஸ் த பாப்புலேஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் த தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையும் அதில் என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குதுன்னு பற்றியும் நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். டு லேர்ன் அபவுட் த மேன்மேட் டிசாஸ்டர் ஆஃப் த தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மனிதனால் உருவாக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் யூ வாண்ட் டு லேர்ன் த லெசன். இந்த லெசனை நீங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த லெசன். இந்த லெசனுடைய இன்ட்ரொடக்ஷன் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுடைய ஹியூமன் ஜாகிரபி. வாட் யூ மீன் பை ஹியூமன் ஜாகிரபி? Human geography refers to study of ways development human society and their operational relation to the physical environment. Human geography என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய சொசைட்டியினுடைய வளர்ச்சி மற்றும் அதுக்கு தொடர்பான ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சக்கூடியது தான் ஹியூமன் ஜாகிரபி. சம்டைம்ஸ் இன்டீரியர் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. வாட் யூ மீன் பை ஹியூமன் ஜாகிரபின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் வேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி. மனிதனுடைய சமூக வளர்ச்சிகளை பற்றியும் மற்றும் அதனுடைய தொடர்புடைய ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியது தான் என்னென்னா ஹியூமன் ஜாகிரபி. திஸ் சாப்டர் ஃபோக்கஸ் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷன், கேரக்டரிஸ்டிக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஆக்சுவலி வாட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இன் திஸ் லெசன். இந்த லெசனில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய வளங்கள் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அதனுடைய கேரக்டர்ஸ் என்ன, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வள ரிசோர்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். We have studied yearly that earth is endowed with a variety of natural resources such as landform, rivers, soil, natural vegetation, water and wildlife. You know that earth is one of the important of our human life. So in the earth consists many resources like natural resources. பூமியில் பார்த்தா நிறைய இயற்கை வளங்கள் இருக்குன்னா, லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, சாயிலு, நேச்சுரல் வெஜிடேஷன், இயற்கை தாவரங்கள் இருக்குது, வாட்டரு, வைல்ட் லைஃபு எல்லாமே இருக்கிறது தான் வந்து எர்த்து. திஸ் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஒன்லி வென் தே ஆர் யூட்டிலைஸ். இந்த ரிசோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், யூட்டிலைஸ் பண்ணுறோம் இந்த ரிசோர்ஸஸை. ஹியூமன் பீயிங் யூஸ் திஸ் ரிசோர்ஸஸ் யூஸிங் த இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்கில். பட் இந்த ஹியூமன் பீயிங் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த வளங்களை தன்னுடைய திறமைகள் மூலம் பயன்படுத்தி அதை நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரிசோர்ஸை டைரெக்டாக வி ஒன்ட் கன்சியூம், நேரடியாகவே நம்ம என்ன பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ண முடியாது. பை வே ஆஃப் த ஸ்கில், நம்மளுடைய திறமைகள் மூலமாக, இன்டெலிஜென்ட் மூலமாக வி வாண்ட் டு கன்வெர்ட் த ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஸோ அண்ட் திஸ் வே ஒன்லி வி ஆர் யூ கன்சியூமிங். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை நம்ம இயற்கை வளங்களை நம்ம நேரடியாக பயன்படுத்தாமல் அதை ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறோம். அதை ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய பொருளை மாற்றி தன்னுடைய அறிவு அந்த திறமைகள் மூலமாக செய்கிறோம் இந்த மனித இனம். Thus the human being are most significant resource on the earth surface. இப்போ ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஆர்டிஃபிஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸஸும் ஒன்று முக்கியமான. எந்த ஒரு கண்ட்ரி இருந்தாலும் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த ஒரு கம்ப்யூட்டர் இருக்கலாம், இல்லை எந்த ஒரு மிஷின்ஸ் இருந்துக்கலாம், எந்த ஒரு அனிமல்ஸோ இல்லை இயற்கை தாவரங்கள் எது இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரே ரிசோர்ஸஸ் எதுனா ஹியூமன் பீயிங் தான். மனிதன் இல்லாமல் அதை அதுவுமே ஆப்ரேட் பண்ண முடியாது. So the human resources are very very important for our day to day life on the earth surface. நம்முடைய வாழ்க்கை முறையில் ஹியூமன் ரிசோர்ஸ் மிக முக்கியமான ஒரு வளமாக கருதப்படுகிறது. that turn all the natural resources into useful product. அதான் நம்ம ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறான்னா, இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அவன் என்ன மாற்றுறான், யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக மாற்றுறான். வித் த ஸ்கில் அண்ட் எபிலிட்டி, அவனுடைய திறமைக்கும் அவனுடைய முயற்சிக்கு ஏற்ப அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ரிசோர்ஸஸை மாற்றி அவன் நடைமுறைக்காமல் பயன்படுத்துகிறோம். ஸோ இதுதான் இந்த லெசனுடைய இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த லெசன் கேட்டேன்னா, ஹியூமன் ஜியாகிரபினா என்ன யூ வாண்ட் டு நோ ஃபர்ஸ்ட்.
செகண்ட், வாட் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். பூமிக்கு மேலே என்ன ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் எது இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ்னால் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன பண்ணுறான் அவனு கேட்டால் ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நம்ம மாற்றுறோம். ஸோ இதுதான் வந்து அந்த லெசனுடைய இன்ட்ரொடக்ஷன். அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் agriculture. You know the agriculture. The word agriculture derived from Latin word agar and cultura, which means field and growing. The agriculture என்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழியிலிருந்து உருவானது. அதாவது what is the word of the Latin word of the agriculture? Agar and cultura. Agarனா field and cultura means growing. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க agriculture. Actually the word agriculture which language derived லத்தீன் வேர்டு. எந்த மொழியிலேருந்து உருவானது, எந்த மொழியிலேருந்து உருவானது, சம்டைம் தே வில் ஆஸ்க், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மீனிங் ஆல்சோ அகர் அண்ட் கல்ச்சர்னா ஃபீல்ட் அண்ட் க்ரோயிங். அக்ரிகல்ச்சர் இஸ் வாட் யூ மீன் பை அக்ரிகல்ச்சர்? இதுதான் டைரக்ட் மீனிங். அதாவது அக்ரிகல்ச்சரை வேளாண்மை என்றால் என்ன அல்லது விவசாயம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபார்மிங் தட் இன்க்ளூட் த கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ். அது அக்ரிகல்ச்சர் என்னன்னா ஃபார்மிங் மெத்தட், அதாவது பல வகையான கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறோம். ரேரிங் த அனிமல்ஸ், அனிமலை வந்து விலங்குகளை நம்ம வளர்க்குறோம். பேர்ட்ஸு, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரிஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். அக்ரிகல்ச்சர்னா என்னென்னு கேட்டால் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபார்மிங் தட் இன்க்ளூட் த கல்டிவேஷன் ஆஃப் நாட் ஒன்லி கிராப்ஸ் கல்டிவேஷன், அனிமல்ஸ் ரேர் பண்ணுது, பேர்ட்ஸ் ரேர் பண்ணுது, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரி, இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அக்ரிகல்ச்சர் சொல்கிறோம். அக்ரிகல்ச்சர் மீனிங் பார்த்தோம், டைரக்ட் டெஃபினேஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். Agriculture is the மேஜர் ஆக்குபேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஏன்னா தமிழ்நாடுடைய ஃபிசியோகிராஃபி பார்த்தீங்கன்னா பிளைன்ஸு எல்லாமே இருக்குது பிளைன்ஸுனால. ஆனால் மோஸ்ட்லி தமிழ்நாடு எர்த்து பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்னா பிளைன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த தமிழ்நாட்டுடைய முக்கியமான தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், மெயின் ஆக்குபேஷன். அக்ரிகல்ச்சர் ஹாஸ் பின் mainstay of the state economic is since independent with more than 60% of the population depend upon this sector for the living. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்தில் இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 65% வந்து மக்கள் எதை நம்பி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டிபெண்ட் அப்பான் அக்ரிகல்ச்சர் ஒன்லி. ஸோ how many percentage of தமிழ்நாடு டிபெண்ட் அப்பான் அக்ரிகல்ச்சர்னு கேட்டிங்கன்னா 65%. அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரூரல் பீப்புள் லார்ஜ் ஸ்கேல். கிராமத்தில் வந்து நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது. இட் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த ரூரல் ஏரியாஸ். ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் தமிழ்நாடு. தேர் இஸ் எ ஸ்ட்ராங் லிங்க் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அக்ரிகல்ச்சருக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தே ஆர் இன்டர்லிங்க்டு, ஒன்று கொண்டு தொடர்பு உடையக்கூடியதாக இருக்கின்றது. அக்ரிகல்ச்சர் கன்ஸ்டியூட் அபவுட் 21% ஸ்டேட் எக்கனாமிக். ஒரு மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எக்கனாமிக் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 21%. However, flickered from 1 year to another, but it's a differ. ஒரு வருஷத்தில் அதிகமாக இருக்குது, சம்டைம் 1 இயரில் இன்க்ரீஸ் ஆகலாம் அண்ட் சம்டைம் 1 இயர்ஸ் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் வந்து சேமாக இருக்க முடியுது. பட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கான்ஸ்டியூட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21%. வாட் ஆர் த கிராப்ஸ் கல்டிவேட் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பேடினா உங்களுக்கு தெரியும், நெல், மில்லட்ஸ் அண்ட் திணை வகைகள் அண்ட் பல்சஸ்னா பயிர் வகைகள் ஆர் த பிரின்சிபல் ஃபுட் கிராப்ஸ். இதில் வந்து தமிழ்நாட்டுடைய உணவு பயிர்கள் சுகர் கேன், காட்டன், சன்ஃப்ளவர், கோகனட், கேஷ்யூ, சில்லி, ஜிஞ்சிலி, கிரவுண்ட், டீ, காஃபி, கார்மூம் அண்ட் ரப்பர் ஆர் மேஜர் கமர்ஷியல் கிராப். அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் கிராப்ஸும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் என்ன இருக்குது கேஷ் கிராப் இருக்குது. கேஷ் கிராப்பில் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் தெரியும், கரும்பு, பருத்தி, காட்டனில் பருத்தி, சன்ஃப்ளவர்னா சூரியகாந்தி, கோகனட்னு உங்களுக்கு தெரியும், கேஷ்யூனா முந்திரி, சில்லிஸ்னா மிளகாய், ஜிஞ்சிலினா உங்களுக்கு நல்லா என்ன சொல்லுவாங்க இல்லையா, கிரவுண்ட் நட்னா மல்லாட்டை, அதை நிலக்கடலை, டீ, காஃபி, கார்மூம்னு ஏலக்காய், ரப்பர். தீஸ் ஆர் கமர்ஷியல் கிராப்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டினுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், ஹியூமன் டிவைர்னு பார்த்தோம், அக்ரிகல்ச்சர்னா வாட் இஸ் த மீனிங் அக்ரிகல்ச்சர், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். What do you mean by agriculture? The agriculture word derived from which language? Agriculture தமிழ்நாட்டில் how many percentage providing economic? மற்ற தமிழ்நாட்டு மூலமாக இந்த இந்தியாவுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? What are the major crops and the food crops and the cash crop? These are தமிழ்நாட்டுடைய food crop and the cash crop. There are some, it is cultivated in the some of the crops are cultivated some area, some of them cultivated in the hills and the mountain slope or some other places. So this is the general information about the Tamil Nadu. Actually, what is the topic?
ஹியூமன் ஜியாகிரபி ஆஃப் தமிழ் அடிக்கணும். ஸோ இதுதான் தமிழ்நாட்டுடைய ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்.